பாஸ் சோ அப்படின்றவனுக்கு ஹார்பர்ல இருக்கிற ஒரு கண்டெய்னரை திருடி ஆகணும். அதுக்காக 3 திருடங்களை வந்து வர வைக்கிறான். அந்த 3 பேருமே பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ் திருடுறதுல. இது வரைக்கும் யார்கிட்டயுமே வந்து மாட்டிக்கிட்டது இல்ல. இருந்தாலும் ஹார்பர்ல போய் இந்த கண்டெய்னரை திருடுறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. இவங்க 3 பேரும் அதுக்கு பக்காவா வந்து பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போட்டு எப்படி அந்த ஹார்பர்ல போயிட்டு அந்த கண்டெய்னரை வந்து திருட போறாங்க, அதுக்கப்புறம் இந்த வில்லன் வந்து இவங்களுக்கு என்ன பண்ண போறான், என்ன ட்விஸ்ட் வைக்க போறான் அப்படிங்கறதெல்லாம் பல சுவாரஸ்யமா சொன்ன ஸ்டோரி தான் இது. 2014ல ரிலீஸ் ஆன த கான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சோஷியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணலாம். கொரியால ஒரு பெரிய பில்டிங்கை காமிக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல வந்து கரண்ட் போயிருது. என்ன ஏதுன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து செக் பண்றாங்க. பார்த்தா அங்க இருக்கிற சேஃப் ரூம்லுக்கு வந்து ஒருத்தன் நுழைஞ்சிட்டான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேரு ஜேஹுக். திருடுறதுல பயங்கர எக்ஸ்போர்ட். இது வரைக்கும் யார்கிட்டயுமே வந்து மாட்டிக்கிட்டது கிடையாது. எந்த ஒரு போலீஸ் கேஸும் இல்ல. இப்போ இவன் வந்து அங்க இருக்கிற சேஃப்ல ஒரு சிலையை வந்து திருட போறான். அப்படி திருடுறதுக்காக தான் இவன் தான் வந்து வேணும்னே கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான். அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து அங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து கரண்ட் போனுச்சு, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது தான் அங்க இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் யாரோ வந்து கட் பண்ணி விட்டுருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா உடனே சேஃப் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஏறி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஜேஹுக் கூடயே அவனோட ஃப்ரெண்டு வந்து இருப்பான். இவன் தான் அவனோட ஃப்ரெண்டு. இவனோட பேரு கோ. இவன் நல்லபடியா திருடிட்டு வந்துட்டா. இப்போ இதை வந்து விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த சிலை வந்து உடஞ்சு போயிருக்கும். ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு திருடி இப்படி வந்து உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம ஜேஹுக் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இதோட ப்ளூ பிரிண்ட் அப்படியே மாடல் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நம்ம ஃபேக்கா ஒன்று தயாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபேக்கா ஒன்று ரெடி பண்றாங்க. ஃபேக்கா ரெடி பண்ண சிலையை இப்போ வந்து விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. அந்த இருக்கிற புரோக்கர் தான் வந்து வித்து கொடுக்கணும். வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பகுதி கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லும்போது யாரை ஏமாத்த பாக்குறீங்க, இது ஒண்ணு உண்மையான சிலை கிடையாது, ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒழுங்கா போறீங்களா, போலீஸை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து மிரட்டிட்டு இருக்கிற. அப்ப நம்ம ஜேஹுக் வந்துட்டு ஒரு 3 போட்டோவை எடுத்து வைக்கிறான். என்னன்னு பார்த்தா இவனே வந்து சீட் பண்ணி ஒரு 3 ஃபேக் இதை வந்து வித்திருப்பான். அப்படின்னா நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேஹுக் வந்து இவனை லாக் பண்ணிடுறான். சேல்ஸ்மேனுக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. மாட்டினா எல்லாரும் மாட்டணும். அதனால சரி நான் வித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ வில்லனை காமிக்கிறாங்க. இவனோட பேரு பாஸ் சோ. இவன் வந்து ரொம்பவே மோசமானவன். இவன் கிட்ட வேலை பார்த்த அக்கௌண்டன்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டான் அப்படின்றதுக்காக இப்ப அவனை கொண்டு வந்து புதைச்சிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமானவன். சிலையை வித்து வந்த காசுல வந்து இவன் ஒரு அச்சடிக்கிற மிஷின் வந்து வாங்கியிருப்பான். இது மூலியமா வந்து அந்த நாட்டோட பணத்தை வந்து அவங்க அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கோ வந்து சந்தோஷப்படுறான். அப்படின்னா நம்ம இதெல்லாத்தையும் எப்ப வந்து கைமாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் நம்ம கைமாத்த போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேஹுக் சொல்றான். இந்த பணத்தெல்லாம் நம்ம கைமாத்துறோம் அப்படின்னா நிச்சயமா ஃபேக் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. காத்துல பட்டாலும் சரி, அதுல ஆல்கஹால் ஊத்தினாலும் சரி, ஈஸியா அந்த மை எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால இதை வச்சு நம்ம வேற ஒரு பிளான் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்படி என்னதான்டா பிளான் போடுறோம் அப்படின்னு கோ கேட்கும் போது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு ஜேஹுக் வந்து அங்க இருந்து போயிடுறான். ஜேஹுக் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் போகும்போது அங்க ஒரு பெயிண்டிங் பாக்குறான். அந்த பெயிண்டிங் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால இதே மாதிரி எனக்கு இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸ் வேணும், நான் வந்து இவ்வளவு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா அவன் வந்து காசு கொடுத்து அதை வந்து செய்ய சொல்றான். அதனால அந்த பாஸ் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட இந்த பெயிண்டிங்கை இன்னும் நிறைய வரைய சொல்றாரு. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு யூன்ஹா. ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெயிண்டிங்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவங்க பாஸ் கம்பல் பண்ணி சொல்றதுனால அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிறா. 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது எதுக்கிட்ட இவ்வளோ காசை போட்டு பெயிண்டிங்ல வேஸ்ட் பண்றா, அதுவும் அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கடா போவோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டை வந்து திட்டிட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா இதை விட ட்ரிபிள் மடங்கு நமக்கு வந்து அதிகமா காசு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, அப்போ ஓகே, நீ எதையுமே வந்து பிளான் பண்ணாம பண்ண மாட்டியே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இப்ப வந்து எனக்கு ஒரு ஹேக்கர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். அதனால மறுநாள் போயிட்டு கோ வந்துட்டு ஒரு ஹேக்கரை மீட் பண்றான். அந்த ஹேக்கர் இவனோட பேரு பே. இவன் வந்து காசு கொடுத்தா யாரை வேணாலும் மாட்டி விட்டுட்டு என்ன வேணாலும் செய்வான். அப்ப வந்து இவங்க போய் அவனை புக் பண்ணும்போது நீங்களும் வந்து கரெக்டா காசு கொடுக்கணும், என்ன ஏமாத்த நினைச்சீங்கன்னா நிச்சயமா நானும் உங்களை போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பே வந்து சொல்றான். சரி நாங்க ஏன் உன்னை ஏமாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவும் வந்து இவங்க கூட டீல் போட்டுக்கிறான். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பார்க்க போறாங்க. இவங்க 3 பேருக்குமே ஒர்க் பண்றதுக்கு தனியா ஒரு வீடு மாதிரி வேணும். அதனால நம்ம ஜேஹுக் என்ன பண்றான்னா ஒரு புரோக்கரை போய் மீட் பண்றான். இந்த புரோக்கரோட பேர் வந்து லீ. இவன் கிட்ட கேட்டு ஒரு பெரிய ஸ்பேஸை வந்துட்டு வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து கரெக்டா பிளான் பண்ணணும். இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு நகைக்கடை இருக்கும். அங்க வந்து 30 டைமண்ட்ஸ் இருக்கும். அதை தான் திருட போறதுக்கு இவங்க எல்லாரும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு அடுத்த நாள் அங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்ஸ் எடுத்துட்டு இருக்கிறான். எங்கெங்க சிசிடிவி இருக்கு என்னங்கறத. ஹேக்கரும் அதே மாதிரி போயிட்டு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வழியா போனா எப்படி வரலாம் எல்லாத்தையுமே இவங்க வந்து நோட் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க. பக்காவா பிளான் பண்ணிட்டோம், எப்படி நம்ம உள்ள போக போறோம் அப்படின்னு கோ கேட்கும் போதுதான் அதுக்கு வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஜேஹுக் சொல்றான். இவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் வரையறதுக்காக ஒரு பொண்ணை வந்து பாத்திருப்பான்ல இன்ஹோ, அவகிட்ட போயிட்டு தான் இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாலர் ரொம்பவே ப்ரீஷியஸா இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இது எங்க அப்பா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா.
வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு அந்த ஸ்டோனை வந்து செக் பண்றாங்க. அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது தான், இது வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது, நீங்க வந்து இப்போ விஐபி கஸ்டமர் ஆகிட்டீங்க, பக்கத்துல இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். ஜிஹுக் வந்துட்டு அவன் ஒரு பெட்டி கையில வச்சிருந்திருப்பான். அந்த பெட்டியை வந்து கீழே போட்டு அது அப்படியே அந்த இடத்துல வந்து தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. பக்கத்துல இருக்கிற பிரான்ச்ல இவங்க நினைச்ச மாதிரி கரெக்டா அந்த சேஃப் இருக்கிற பிளேஸ்க்கே வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த சேஃபையும் அவன் வந்து பாத்துக்கிறான். அது வந்து எந்த மாதிரி மாடல்ல இருக்கு, என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே பாத்துக்கிறான். இந்த பிளேஸ்ல எத்தனை சிசிடிவி இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிக்கிறான். டாலருக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிஹுக் பார்த்துட்டு இன்ஹோ வந்து கேட்குறா. அது வந்து உங்க அம்மா கொடுத்தது மாதிரி எனக்கு தோணுச்சு, ரொம்பவே பழமையானதா இருந்தது, அதனால தான் நான் அந்த மாதிரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லியிருப்பான். சொன்னது மாதிரியே உண்மையில இவளுக்கு அந்த செயினை வந்து அவங்க அம்மா தான் கொடுத்துருப்பாங்க, இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறா. இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சேஃப் எப்படி இருக்குன்னு பாத்திருப்பான்ல, இப்ப அதை வந்து எப்படி ஓபன் பண்ணணும்ன்றதுக்கான ட்ரைனிங்கை தான் நம்ம ஜிஹுக் வந்து எடுத்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வில்லனை காமிக்கிறாங்க. இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்பர்ல ஒரு கண்டெய்னரை வந்து திருடி ஆகணும், அதுக்காக நல்ல எக்ஸ்போர்ட்ஸான திருடனுங்களை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. அப்படி திருடன்களை எல்லாத்தையுமே வந்து வர வச்சு உங்க சேஃப் எல்லாத்தையுமே வந்து ஓபன் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க இருக்கிற யாருமே அதை வந்து ஒழுங்கா திறந்து முடிக்கல. அதே சேஃபை தான் வந்து நம்ம ஹீரோ வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை திறந்து முடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து திருடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம், நம்ம சேஃபா வந்து திருட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளானுக்கு ரெடி பண்றாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக கு வந்து நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். திருட போற அந்த பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்கை போட்டு இவன் தட்டிட்டு இருக்கிறான். இதனால வந்து அங்க இருந்து அலாரம் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே அவன் பயங்கரமா தட்டிட்டு அங்க ஒரு டிவைஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறான். அப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து செக் பண்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இந்த மாதிரி அலாரம் வருது அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைமிங்ல பே என்ன பண்றான்னா அங்க இருக்கிற சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணிடுறான். இப்போ உங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுமே ஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். அப்படி பிரஸ் பண்ணதும் இதுக்கு முன்னாடி ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு ஒரு சூட் கேஸ் வச்சிருப்பான்ல, அதுக்குள்ள இருந்து நிறைய ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. திருப்பி இன்னொரு பட்டனை பிரஸ் பண்றான். அப்படி பிரஸ் பண்ணதுமே கு வந்து கண்ணாடி கிளாஸ்ல ஒரு டிவைஸ் செட் பண்ணிருப்பான்ல, அது வந்து வெடிச்சிருது. அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாமே வந்து உடஞ்சு உள்ள இருந்து நிறைய புகையா வர ஆரம்பிக்குது. நிக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற இந்த ஷாப்புக்குள்ள இவங்க நுழைஞ்சிடறாங்க. இந்த சேஃபை அவ்வளோ ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ட்ரில் போட்டு அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அது மூலியமா அந்த லாக்கை வந்து திருப்பி எந்த சைடு வந்து எப்படி சவுண்டு கேட்குதோ அதை வச்சு தான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த ட்ரில் போடுற சவுண்டு வந்து வெளியில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கேட்கக்கூடாது, இது வந்து அதிகமாக போகுது, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ சவுண்டு அப்படிங்கிற மாதிரி கோ வந்து சொல்லிட்டு இருக்கான். சொன்னது மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ல ஒருத்தனுக்கு வந்து பக்கத்துல ட்ரில் போடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை வந்து ஹேக்கர் பே வந்து பார்த்துட்டு அவன் வந்து போலீஸ்காரன் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஜிகுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரில் போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இவனை தான் அனுப்பி கோவை தான் அனுப்பி எப்படியாவது அந்த போலீஸை டைவர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடப்பாவீங்களா, என்னையே எல்லாத்துக்கும் அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி போறேன் அப்படின்னு அவனும் போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கார் இருக்கும்ல அதை வந்து கண்ணாடி கிளாஸை உடச்சிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இப்படியோ கரெக்டா அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு அந்த சேஃபை வந்து ஓபன் பண்ணி அந்த டைமண்ட்ஸையும் அங்க இருந்து எடுத்துட்டு இவங்க 3 பேரும் அலைக்கா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சேஃப்ல இருந்து இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் திருடி இருப்பாங்கல்ல, அது எல்லாமே இந்த பாஸ் ஜோ அப்படிங்கிற வில்லனோடது தான். இதை கேட்டதுமே அவன் பயங்கரமா ஷாக் ஆவான், கோவப்படுவான்னு பார்த்தா இதை பார்த்துட்டு அவன் சந்தோஷப்படுறான். ஏன்னா இப்படி ஒரு திருடர்களை தான் இவன் வந்து தேடிட்டு இருந்திருப்பான். யாராலையுமே திறக்க முடியாத அந்த சேஃபை வந்து இவங்க பிளான் பண்ணி திருடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல போலீஸ் கிட்டையும் மாட்டல, அதனால இப்படி ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸான திருடனுங்க தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்கன்னு இவன் வந்து சொல்றான். ஹீரோ வந்துட்டு அவன் திருடின டைமண்ட்ஸ் எல்லாத்தையுமே வித்து கொடுக்கறதுக்காக இந்த புரோக்கர் லீயை தான் போயிட்டு பாக்குறான். அவனும் வந்து இவனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமா அதை வெவ்வேறு இடத்துல வந்து விற்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒருத்தன் கிட்ட விற்க போகும்போது இது வந்து அந்த சேஃப்ல இருந்து திருடினீங்களே அந்த டைமண்ட் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதை பத்தி எல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இதை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி லீ வந்து கேட்டுக்கிறான். வந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க இந்த இடத்துல அந்த பாஸ் ஜோவோட அசிஸ்டன்ட் வந்து மறைஞ்சிருந்திருப்பான். அப்படின்னா இவங்க தான் அந்த டைமண்ட்ஸ் திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க பாஸ் கிட்ட கொடுக்கும்போது இவன் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இல்லையே, பரவாயில்ல இவனுங்களை தூக்குங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க ஆட்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அப்புறம் அந்த ஹேக்கரையும் வந்து தூக்கிறான். ஹீரோ வந்து அன்னைக்கு நைட்டு தான் வரான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்க வரும்போது அவனுங்க ஹீரோவா அடிச்சு போட்டுறானுங்க. அப்போ அந்த வில்லன் வந்துட்டு எனக்கு வந்து உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, எனக்கு கீழே நீ வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிக்கு கிட்ட வந்து கேட்கறான். ஆனா அவன் வந்து நான் யாருக்கிலையும் வேலை பார்க்க மாட்டேன், நான் வந்து தனியா எனக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, அப்படின்னா நீங்க இதுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கொடுக்கல இவங்களுக்கு. இப்படியே இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கூதா வந்து அவங்க கூட பேசுறதுக்கு வந்து ஒத்துக்கிறான். அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து பேசுறாங்க. உங்ககிட்ட இருந்து
டைமண்ட்ஸை திருடினதுக்கு வேணா நீங்க வந்து எங்களுக்கு தண்டனை கொடுங்க, ஆனா இப்படியே வந்து அடைச்சு வைக்காதீங்கன்னு சொல்லும்போது, தண்டனையா அப்படி கொடுக்கணும்னா என்னைக்கோ நான் வந்து உங்களை கொண்டிருப்பேன், எனக்கு வந்து உங்களால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஹார்பர்ல எனக்கு வந்து ஒரு கண்டெய்னரை திருடி கொடுக்கணும், அங்க வந்து பயங்கரமான ஒரு சேஃப் இருக்கும், அதை நிச்சயமா ஒன்னால ஓபன் பண்ண முடியும், நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு வந்து அதை பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் அந்த திருட முடிச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு போலான்னு மட்டும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களை சார்ந்தவங்க யாருமே வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பான். அதை காமிக்கிறான். ஹீரோவுக்கு வந்து இவ தான் வந்து மெயின் ஆளு, இவளை வந்து லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு வந்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து இந்த பொண்ணோட போட்டோவை ஹீரோவுக்கு காமிச்சு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா கு அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கும், இந்த பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹேக்கருக்கு அப்பா இருப்பாங்க, இவங்க 3 பேருமே கடத்திட்டு நாங்க வந்து கொண்டுருவோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, இதுக்கு வந்து பண்றதுக்கு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த பிளான் எப்படி போய் நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீகுக்கு வந்து கேட்கறான். அது எல்லா பிளானையுமே நான் வந்து நாளைக்கு சொல்றேன், இப்போதைக்கு நீங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப போகும்போதுதான் கு வந்துட்டு எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க்கு வந்து ஒத்துக்கிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். நீ ஒன்னும் பயப்படாத, நம்ம நிச்சயமா இதை நல்லபடியா செஞ்சு முடிப்போம்னு சொல்லிட்டு அவன் கார்ல இருந்து இறங்கி தனியா போறான். போலீஸ் டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு அன்னைக்கு அந்த நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சிசிடிவிஸ் எல்லாம் செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஜீக்குக்கு வந்துட்டு உள்ள வரும்போது ஒரு சூட் கேஸோட வந்திருக்கான். திருப்பி வெளியில போகும்போது அவன் கிட்ட அந்த சூட் கேஸ் இல்ல அப்படின்னா அவனோட கார் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி இவன் தான் அந்த கொலைக்காரனா இருக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இவனை பத்தி வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ் 2 வந்து மறுநாள் எல்லாத்தையுமே வர சொல்லிட்டு எதுக்காக இந்த திருட்டை வந்து அவன் பண்ண போறான் அப்படிங்கறத பத்தியே சொல்றான். அந்த ஹார்பர்ல இருக்கிற ஒரு பெரிய கண்டெய்னர்ல வந்து நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தை தான் நம்ம வந்து கொள்ளையடிக்க போறோம். என்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, ஆனா அந்த பணத்தை எல்லாத்தையுமே அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு வந்து என்னைய வந்து பார்ட்னர்ஷிப்பா வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. கடைசியில என்னை வந்து கழட்டி விட்டுட்டானுங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் அந்த பணத்தை வந்து திருடணும்னு நினைக்கிறேன். அப்படி திருடிட்டா அவங்களோட கம்பெனியால கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது, அவனுங்க கம்பெனியை இழுத்து மூடிடுவானுங்க. இதுதான் என்னோட பிளான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். நீங்க இதை நல்லபடியா செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆளுக்கு 5% அப்படிங்கிற மாதிரியும் கமிஷன் பத்தி சொல்றான். ஓகே, ஆனா திருடின பணத்தை நம்ம உள்ள இருந்து எப்படி திருப்பி வெளியில கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகுக்கு வந்து கேட்கும் போதுதான் இவன் வந்து அதுக்கும் நான் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இந்த பிளேஸ்ல வந்து நிறைய ரூபா நோட்டுகள் இருக்கும், இது எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே வந்து நிஜ ரூபா மாதிரியே இருக்கும், ஆனா இது எல்லாமே வந்து கூப்பன்ஸ் தான். இந்த கூப்பன்ஸை வச்சு நான் வந்து புதுசா எக்ஸ்போர்ட் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த பணத்தை அங்க மாத்திட்டு நம்ம இந்த கூப்பன்ஸை மாத்திட்டு ஒரிஜினல் பணத்தை வெளியில எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இவன் வந்து ஐடியா பண்ணிருக்கான். கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய சேஃப் வந்து இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கும், நீ வந்து இதை வந்து எப்படி ஓபன் பண்ணணுங்கிறத நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியே சோ வந்து சொல்றான். இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சேஃபை வந்து அவன் ஹேண்டில் பண்ணது கிடையாது, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அந்த சேஃப். நைட் இவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் வந்து குடிக்கிறதுக்காக வந்து ஒரு கப்ல வந்து ஊத்தி வைக்கிறான். ஆனா அதை அவன் குடிக்காம பக்கத்துல வந்து யாருக்கோ வைக்கிறான். இவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு, இவனோட மாஸ்டர் தான் இவரு. இதுக்கு முன்னாடி இதே பிளேஸ்ல இங்க உட்காந்து இவங்க 2 பேரும் வந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவர் தான் வந்து எப்படி வந்து திருடணும், அதையெல்லாம் எப்படி மாட்டாம வந்து தப்பிக்கணும், எல்லா ட்ரிக்ஸையுமே வந்து சொல்லி கொடுத்திருப்பாரு. இவர் வந்து இப்ப இறந்து போயிருப்பாரு, அவரை நினைச்சுதான் இவன் வந்து இந்த மாதிரி சரக்கு ஊத்தி வச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்னா, நீங்க இவ்வளவு பணம் கொடுத்து என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணதுனால அந்த பணத்தை வச்சு நான் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வைக்கலான்னு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போதே இவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்துடுறாங்க. தனியா கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு என்ன நடந்தது, எதுக்காக இந்த மாதிரி சூட்கேஸ் அங்க வச்சுட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவன் வந்து கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்பவே தைரியமா வந்து பதில் சொல்றான். என்னோட சூட்கேஸ் வந்து தொலைஞ்சு போச்சு, அதுக்காக இந்த திருட்டுக்கு நான் தான் காரணம்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தைரியமா பேசுறான். அதோட உங்ககிட்ட வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எதுவும் இல்லாததுனால நம்ம ஹீரோ அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. வந்து அந்த பாஸ் 2 வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்திருப்பான் இவன் திருடுறதுக்கு பிளான் பண்றதுக்காக. இங்க உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உன்னை எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட எவிடன்ஸ் தான் எதுவும் இல்லையே என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட பாவி அப்படி உன்னை விட்டுருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு அவங்க சீக்கிரமா வரப்போறாங்கன்னு அர்த்தம், சீக்கிரம் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இங்க வந்து பார்க்கும்போது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல, எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி அழிச்சிடும். ஆனா அங்க ஒரே ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்கப்புறம் அந்த ஹார்பர்ல திருட போறாங்களா அதுக்கான டீடைல்ஸ் மொத்தமும் அதுல இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி இவ்வளவு போட்டோஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது, அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறத இவர் வந்து டிடெக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்ல எந்த டேட் அப்படிங்கறத முதற்கொண்டு இவருக்கு தெரிஞ்சிருது. ஜேகுக்கு வந்துட்டு இந்த வில்லன் கூட கார்ல போகும்போது எல்லாமே தயாரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுதான் இவன் வந்து எல்லாமே தயாரா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படி நீங்க திருடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும் போது பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாம்பு வந்து வெடிக்க வச்சிருவோம், அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நாங்க இந்த இடத்துல போய் ஈஸியா திருடிட்டு வந்துருவோங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா, பாம்ப்லாம் ரெடியான்னு கேட்கும் போது ஆமா என்னோட ஃப்ரெண்டு வந்து அதை தயாரிச்சுட்டு இருக்கான், ஹேக்கர் அவனோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான்.
எல்லா பிளானையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த ஹேக்கர் பேவ் வந்து வர சொல்றான். அவனுக்கு நிறைய பணங்களை கொடுத்து அவன் என்னென்னலாம் பண்றானோ அது எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பை வைக்கிறான். ஏன்னா ஹீரோ மேல இவனுக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாது. அந்த பேவும் வந்து ஒத்துக்கிறான். அவனுக்கு நிறைய பணம் தான் முக்கியம். இந்த பணங்களை வாங்கிட்டு இவனுக்கு எதிராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சேஃபை ஓபன் பண்றதுக்கு எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனால அதை திறக்கவே முடியாது. என்னடா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நம்ம எப்படி இதை பண்ண போறோம் அப்படின்னு வந்து கோ கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த சூழ்நிலை வந்து ஓபன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி, இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா அந்த வில்லன் நம்மளை விட்டு வைப்பான்னு நினைக்கிறியா, நம்மளை வந்து கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு வந்து கோ கேட்கும்போது தான் அதுக்கும் நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நிச்சயமா அவன் வந்து நம்மளை கொன்றுவான் தான். அதனால தான் நம்ம கண்டெய்னர் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு நம்ம அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவனோட பிளான் எல்லாத்தையுமே கோ கிட்ட சொல்றான். இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியா நின்று இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் அந்த பே மேல நம்பிக்கை கிடையாது. அந்த ஹேக்கர் வந்து தனியா தான் ஒரு இடத்துல இருக்கான். இவன் வந்துட்டு அந்த வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். காதுல ஹெட்செட் போட்டிருக்கான்னு நினைச்சு அவங்க 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற எல்லாத்தையுமே இவன் கேட்டுட்டு போயிட்டு அந்த வில்லன் கிட்டயே அவனோட பிளானை பத்தி சொல்லிடுறான். எனக்கு தெரியும், நிச்சயமா அவன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு செய்வானு, அவனை நான் கண்டிப்பா சும்மா விட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வில்ல ஒரு பிளான் பண்றான். என்ஹோக்கு வந்து இப்ப என்ஹோவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா இவ வந்து பயங்கர கோவத்துல இருக்கா. நீ வந்து திருடனா, இவ்வளவு நாள் வந்து என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு வந்து உன்னை முன்னாடில இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றான். இதுக்கு ஒரு மாஸ்டர் இருந்திருப்பாருல, அந்த மாஸ்டரோட பொண்ணு தான் இந்த என்ஹோ. இவங்க வந்து 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சரக்கு தீந்து போயிருக்கும். அதை வாங்குறதுக்காக ஹீரோ கடைக்கு போயிருப்பான். வெளியில வந்து பார்க்கும்போது நிறைய கும்பலா இருக்கு, என்ன கிரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து கீழே விழுந்து இறந்து கிடப்பாரு. அப்பதான் அவன் அந்த பில்டிங்கோட டாப்ல பாக்குறான். அங்க வந்து யாரோ ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. அவர் இறந்தது ஒன்னும் ஆக்சிடென்டாலாம் இல்ல, யாரோ பிளான் பண்ணி தான் அவளை வந்து கொலை பண்ணிருக்காங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ஒன்ன சேஃப்டி பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் உங்க கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் எல்லாத்தையுமே சொல்றான். எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா என்கிட்ட நீ என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோவமா கிளம்புறான். கார்ல ஏறினதுமே வில்லனோட ஆட்கள் வந்து இவங்க எல்லாம் கடத்திடுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து நம்ம எப்படினாலும் வந்து நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருவான், இவளை வச்சுதான் அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடத்திருப்பாங்க. இது எதுவுமே இப்ப நம்ம ஹீரோக்கு தெரியாது. இவங்க திருடுற அந்த நாள் வந்துருச்சு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்க பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வில்லன் வந்துட்டு இந்த இடத்துக்கு உள்ள போறது மாதிரி உள்ள போயிடறான். ஹேக்கரா அவனோட வேலை எல்லாத்தையுமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான். அந்த டைமிங்குள்ள வேலையை முடிச்சாகணும். எப்படியோ நம்ம ஹீரோ வந்து சூட்கேஸோட உள்ள வந்து பக்கத்துல ஒரு இடத்துல வந்து வெடிக்க வச்சிடறான். அப்படி வெடிச்சதுமே அந்த இடத்துல ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த சைடு போயிடுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோவும் அவனோட ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்து அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்கிற சேஃபை வந்து இப்ப எப்படியாவது இவங்க ஓபன் பண்ணி ஆகணும். அதுக்கான வேலையில தான் நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதை ஓபன் பண்ண. வந்து இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிக்க சொல்றாரு. ஏன்னா டைமிங் கம்மியா தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வந்து என்னால இதை ஓபன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். இவனும் வந்து அந்த மிஷினை வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தள்ளுறான். அந்த இது கண்டெய்னர் சேஃப் வந்து ஓபன் ஆகிருது. வந்து சும்மா அவனோட ஃப்ரெண்டை வந்து வம்பிக்கிறதுக்காக தான் இதை பண்ணிருப்பான். எப்படியோ அந்த சேஃபை வந்து ஓபன் பண்ணிடுறான். உள்ள வந்து கட்டா இப்ப பணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே இவங்க வந்து சேஃபா மாத்தி ஆகணும். கீழே வந்து இவங்களுக்கான போட்டும் வந்து தயாரா இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா அதுல எஸ்கேப் ஆக இப்ப இந்த பணத்தை எல்லாத்தையும் அவங்க மாத்திட்டு இருக்கும் போது வெளியில வந்து போலீஸ் வர சவுண்ட் கேக்குது. அந்த சைரன் கேட்டதுமே இங்க இருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும்னு அந்த போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக ஜேக்கோப் வந்து ட்ரை பண்றாரு. இருக்கிற மத்த ஃப்ரெண்ட்ஸை வேலையை முடிக்க சொல்லிட்டு இவரை போலீஸ் டைவர்ட் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த வில்லன் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ப்ளூடூத் மூலமா வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அந்த ப்ளூடூத் எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டுட்டு இப்ப அந்த இடத்துக்குள்ளே அவர் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற சிஸ்டமை வந்து பாத்துட்டு இருக்காரு. இவன் கிட்ட ஏதோ ஒரு தப்பா இருக்கு, இவன் வந்து நம்மளை ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கரெக்டா அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு போறான். ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கன் பாயிண்ட்ல வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கிறான். இந்த வில்லன் நீ இப்பெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க டீம்ல நான் வந்து ஒரு ஸ்பை வச்சிருந்தேன், எதுக்காக நீ இந்த மாதிரி என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட இருந்து எதுக்காக இப்படிலாம் வந்து பறிச்சுட்டு போகணும் காசுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோவை பார்த்து கேட்கும் போதுதான் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஹீரோவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் இருந்திருப்பார்ல, இந்த மாஸ்டர் வந்து இந்த வில்லன் அவனுக்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப கடைசியா வந்து அவனுக்கு ஒரு வேலை வந்திருக்கும். என்கிட்ட வந்து ஒரு வேலை இருக்கு, நீ வந்து அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த வில்லன் வந்து கேட்கும்போது என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுவாரு. ஏன்னா இவருக்கும் இப்ப வயசாயிடுச்சு, அதனால பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே இவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து ஆள் அனுப்பியிருப்பாரு. இவனோட அசிஸ்டன்ட் தான் வந்து அவனை கொண்டு மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டிருப்பான். சொல்லிட்டு இருக்கும் போதே இவனை கூட்டிக்கிட்டே கன் பாயிண்ட வெளியிலயும் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து நிச்சயமா வந்து உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து என்கிட்ட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு வந்து வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால வேற வழி இல்லாம வில்லன் என்ன சொல்றானோ அதை தான் வந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு கார்ல ஏறி அவனை வந்து போலீஸ் எல்லாத்தையுமே வந்து டைவர்ட் பண்ண சொல்லுவான். அது மூலியமா நாங்க வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். இந்த கார்ல ஒரு பாம்பு இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணி நீ போலீஸோடய சேர்த்து போயிரு அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லன் சொல்லிட்டு அவனை வந்து அங்க இருந்து கிளம்ப சொல்றான். போலீஸ் ஆஃபீஸர் அந்த டேட்டை வச்சுதான் இன்னைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவால எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவனும் வந்து கார் எடுத்துக்கிட்டு வில்லன் பேச்சை கேட்டுட்டு இந்த இடத்துல இருந்து மூவ் பண்றான். அப்ப அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை பார்த்துட்டு இந்த இடத்துல கார் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இடத்துல வந்து அவனை பிளாக்கும் பண்ணிடுறாங்க. அவன் கிட்ட ஒரு சூட்கேஸ் இருக்கு. அதோட வெளியில வரும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் அதுல என்ன இருக்கு, இந்த தடவை உன்னை வந்து எவிடன்ஸோட பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெய்ஹூக்கு வந்துட்டு எதுவுமே பேசாம அந்த சூட்கேஸோட அப்படியே ஓடி போயிட்டு அங்க இருக்கிற கடல்ல குதிக்க போறான். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவனை சுட்டுறாரு. அதோடய அவன் வந்து கடலுக்குள்ள குதிச்சிடறான். அட பாவீங்களா, எதுக்குடா அவனை சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனை வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இந்த டைம் பார்த்து இந்த வில்லனும் வந்து இவங்க எல்லாரும் மீட் பண்ணிருப்பாங்கன்னா அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்றான். அந்த தண்ணிக்குள்ளே அந்த பாம்பும் வெடிச்சிருது. இதனால அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. வந்து அவன் இறந்துட்டான், அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னதுமே இதை கேட்ட ஹேக்கர் பே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்பா போயிட்டானா, அப்ப 2 ஷேர் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சந்தோஷப்படுறான். இதை கேட்டதுமே கூக்கு வந்துட்டு பயங்கரமா டிசப்பாயின்மெண்ட் ஆகிருது. ஏன்னா இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, அட பாவி, அப்ப இவ்வளவு நாள் நீ வந்து அவனுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேக்கரை வந்து மிரட்ட, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் ஒன்னையும் கொண்டுறேன், எனக்கு இதுக்கப்புறம் ஒரே ஷேர் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த இடத்துல கத்தியால குத்திட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நடந்த எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது இல்லை அப்படின்னு வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமௌண்ட்டும் வந்து கவர்மெண்ட் கணக்குல சேராததுனால அதை பத்தி பெருசா கண்டுக்காம விட்டுறாங்க. இங்க வில்லன் வந்துட்டு அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கண்டெய்னர்ல எடுத்துட்டு வந்துட்டு அதை செக் பண்ணும்போது தான் தெரியுது அது எல்லாமே வந்து கூப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்படிடா நடந்துச்சு, எப்படி பாசிபிள்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து இவனுக்கு போன் வருது. அப்படின்னா நீ இன்னும் சாகலையான்னு கேட்டா, நாளா அவளை சீக்கிரம் சாவனா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். எப்படி நீ இந்த மாதிரி வந்து ஏமாத்தின, எப்படி இதெல்லாம் மாத்தின அப்படின்னு வந்து இவன் கேட்டுட்டு இருக்கான். எல்லாத்தையுமே நம்ம ஜெய்ஹூக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் இவ்வளவு தூரம் அவளால சக்சஸ்ஃபுல்லா இதை செஞ்ச முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை தேடி வந்து போலீஸ் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இவன் வந்து ஒரு சிலையை வித்திருப்பான்ல, ஃபர்ஸ்ட் திருடி அந்த சிலையை வாங்கினது இவன் தான். சிலை உடஞ்சு போய் இவங்க திருப்பி அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து ஒரு சிப் வச்சிடறாங்க. அது மூலியமா இவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவன் வாயால இதுக்கு முன்னாடி இவனோட அக்கௌண்டன்ட்டை கொண்டிருப்பான்ல, அதை பத்தி வந்து அவன் சொல்லி இருந்திருப்பான். அதனாலதான் இப்ப வந்து இவன் ஒருத்தரை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு இவனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததுமே அங்க இருக்கிற எல்லாத்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு நீங்க சமாளிங்கன்னு சொல்லிட்டு இந்த வில்லன் மட்டும் அங்க இருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்களே, இவளை காப்பாத்துறதுக்காக ஹேக்கர் பே தான் வந்துட்டு அவளை அவுத்து விட்டுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா அவனோட அசிஸ்டன்ட், வில்லனோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். அப்படின்னா நீ இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிக்க ட்ரை பண்ண கரெக்டா போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. வந்து தப்பிக்கும் போது மறுபடியும் நம்ம ஹீரோ அவனுக்கு கால் பண்றான். இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம வில்லன் கேட்கும் போதுதான் இவனுக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக், பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து கடலுக்குள்ள குதிக்கும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவனை வந்து ஷூட் பண்ணிருப்பாங்களா, அது வேற யாரும் கிடையாது, அந்த புரோக்கர் லீ தான். இவனோட ஆட்கள் தான். அவனை ஷூட் பண்ணதும் வந்து எல்லாமே வந்து செட்டிங் தான். லீயோ அவனோட ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்து ஸ்குவாட் டீம் மாதிரி வந்திருப்பாங்க. அந்த கண்டெய்னர்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் இவங்க வந்து மாத்தி ஆகணும், அதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்கியிருப்பான்ல, அது மூலியமா இங்க இருக்கிற ஒரிஜினல் நோட்டுக்கு மேல வந்து இந்த கூப்பன் கோடு இருக்கிற மாதிரி, கூப்பன் நோட்டு வர மாதிரி இவங்க வந்து பிரிண்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல் எல்லாத்துக்கும் மேல வந்து இந்த ஃபேக் கூப்பன் ஐடியா வந்து ஒட்டிடுறாங்க. அப்படி ஒட்டினதுனால அது எதுவுமே வந்து ஒரிஜினல் மாதிரி தெரியாது. அங்க இருக்கிற எல்லாருமே அதை வந்து கண்டெய்னர்ல ஏத்திடுறாங்க. அது வந்து காத்துல பட்டாலும் ஆல்கஹால் பட்டாலும் தான் அந்த மை வந்து அழியும். இப்ப அதனால அதை பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்கனால அந்த கண்டெய்னர்ல ஏத்திடுறாங்க. பாஸ் 2 வந்து பார்க்கும்போது அதுல எல்லாமே காத்து பட்டு அதுல இருக்கிற மை எல்லாமே அழிய ஆரம்பிக்குது. அதனாலதான் அது கூப்பன் மாதிரி இருக்கு, அது ஒரிஜினல் நோட்டு தான். இப்ப போலீஸ் எல்லாரும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த கண்டெய்னர்ல இருக்கிற அமௌண்ட்டையும் பாக்குறாங்க, அது எல்லாமே கூப்பன் அமௌண்ட் தான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்து கரெக்டா அந்த ஹேக்கரும் அவனும் வந்து வந்துடுறாங்க. அவனோட ஃப்ரெண்டும் வந்து எங்க கம்பெனியோட கண்டெய்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த கண்டெய்னர் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து இந்த ஹேக்கர் பேவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான், நிச்சயமா இந்த வில்லன் கூட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம், அவன் வந்து என்ன வேவு பார்க்க சொல்லி கூட உன்னை அனுப்பலாம், நீ வந்து எதுக்குமே வந்து இது கொடுக்க கூடாது, ஈடு கொடுக்க கூடாது, அவன் சொல்றது மாதிரி நீ வந்து எல்லாத்தையுமே பண்ணு, உனக்கான ஷேரை வந்து நான் கண்டிப்பா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இவனோட ஃப்ரெண்டை வந்து இதுக்கு முன்னாடி குத்திருப்பான், அது எல்லாமே வந்து டிராமா தான். ஹீரோவை ஷூட் பண்ணதும் எல்லாமே வந்து டிராமா தான். அவன் அந்த கரையில இருந்து மேல வரும்போது தான் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளான் பத்தி தெரியுது. இது எல்லாத்தையுமே இந்த வில்லன் கிட்ட சொன்னதுமே நீ பக்காவா பிளான் பண்ணிருக்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே அவனோட காரை வந்து யாரோ வெடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவனை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். இது எல்லாமே உன்னை பழி வாங்குறதுக்காக தான், என்னோட மாஸ்டரை நீ வந்து கொன்னில அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பழி வாங்க போறான். ஓகே வந்துட்டு இந்த வில்லனை கொன்றுவான்னு பார்த்தா கொண்டிருக்க மாட்டான். நான் வந்து உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன், உன்னை பார்த்துக்கதான் போலீஸ் வந்துட்டு இருக்காங்களே, அதுவும் எவிடன்ஸோட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். கரெக்டா இந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. அவனோட பிளேஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் கொண்டு புதைச்சிருப்பாங்கல்ல, அதையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எவிடன்ஸோட எப்படியோ இவ்வளவு பெரிய டான் வந்து நம்ம கிட்ட மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கு லைஃப் ஃபுல்லா கழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஜெய்ஹூக்கோட அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இப்ப இந்த கூப்பன் அமௌண்ட் இருக்கு, இது மேல வந்து அவங்க ஆல்கஹாலை வந்து ஊத்திட்டு இருக்காங்க. அப்படி ஊத்துனதுமே அதோட மை எல்லாமே போய் ஒரிஜினல் அமௌண்ட் ஆகிருது.
ரொம்பவே சந்தோஷமா அதை அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இவன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சரி பங்கு வந்து பிரிச்சு கொடுத்துறான். நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு இவன் ஒரு பேக் ஃபுல்லா வந்து அமௌண்ட் கொடுக்குறான். அந்த அமௌண்ட்டை வச்சு இவன் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க வந்து எக்ஸிபிஷன் நடத்துறான். அவ போகும்போது இவளோட அந்த செயின் இருக்குல்ல டாலர் வச்சது, அது கூட அங்க இருக்கு. இவளோட போட்டோ கூட அந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நான் ரெடி பண்ணலையே அப்படின்னு அவ ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கும் போது அங்க வந்து மாசா நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோவும் ஒரு சிரிப்போட அவங்கள பார்க்க இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தன் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.